சுந்தரகாண்டம் என்ற ஒரு சொற்பொழிவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். காரணம் நிறைய இருக்கலாம். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், தடங்கல்கள் விலக வேண்டும், துன்பங்கள் தீர வேண்டும், நோய்கள் அகல வேண்டும் என்று சொல்லி நிறைய நம்ம இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தோட மகிமையை நிறைய நீங்கள் பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தரகாண்டம் வாசித்தால், பாராயணம் செய்தால் நமக்கெல்லாம் நன்மை கிட்டும் என்ற நம்பிக்கை வெகுவாக பாரத தேசம் முழுக்க நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சுந்தரகாண்டத்தின் மகிமை எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்றால், வால்மீகி பகவானிடமிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருய்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகிர் கோகிலம் வால்மீகிர் முனிசிம்மச்ச கவிதா வனசாரிணக ஸ்ருண்வன் ராமகதா நாதம் கோனயாதி பராங்கதிம் என்று சொல்லி இந்த வால்மீகி ராமாயண தியான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. இதனுடைய பொருள் யாதெனில் இந்த ராம கதையை யார் எல்லாம் கேட்கிறார்களோ, பேசுகிறார்களோ, தியானிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நற்கதி அடைவார்கள். கோ நயேதி பராங்கதிம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஸ்லோகத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கதி ஏற்பட வேண்டும். நல்ல கதி ஏற்பட வேண்டும் என்றால் மோட்சத்தை தான் குறிப்பிடுகிறார் வால்மீகி பகவான்.